காலினுடைய அடிப்பகுதியான பாதத்திலையும் கையினுடைய உள்ளங்கை, இறைவனுடைய படைப்பிலேயே இது ரெண்டுமே எப்படி இருக்கு? சற்று வித்தியாசமானது, மற்றவற்றை தாங்கக்கூடிய சக்தி உள்ளது. நெருப்பு இங்க பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அதுவே பாதத்துல பட்டுச்சுன்னா இறங்குறாங்கல்ல, நெருப்புல இறங்குறாங்கல்ல, கையில் எடுக்கிறாங்கல்ல. ஒரு சூடு நல்ல சூடா இருக்கு கிளாஸ், அந்த கிளாஸை இங்க வச்சா தாங்காது, அதே சமயத்துல இங்க வச்சா தாங்கும் கையில பிடிச்சா. இந்த இரு பகுதிகளுமே சற்று வித்தியாசமானது. இது மட்டுமல்ல, ஒருவேளை நமக்கு உடம்புல மருந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். பழைய சித்த மருத்துவத்துல மருந்து கொடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த உள்ளங்கையில தான் வச்சு தேய்ச்சி பார்ப்பாங்க, உள்ளங்கையும் பாதமும். ஏன்னா ஒருவேளை இவனுக்கு மருந்து ஒத்துக்கல அப்படின்னா இங்க காமிச்சு கொடுத்துரும். ஒருவேளை இவன் மருந்து சாப்பிடும் போது உடம்புல ஏதாவது பிரச்சனை தோன்றும் என்று உடம்பு அறிகுறி காட்டினால் அது எங்க காட்டும்? கையில காமிக்கும். மருந்து எடுத்து தேய்ச்சி விட்டா போதும். அதே மாதிரி காலில் இன்றைக்கு கூட பல வழக்கங்கள்லாம் இருக்கு. காலில் இருந்து சில விஷயம் தேய்ச்சிட்டு போறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. அசோக் ஒரு தடவை கேட்டிருந்தாரு. தாத்தா காலத்துல எல்லாம் எங்க தாத்தா வந்து அப்படிதான் தேய்ச்சி விடுவார் சார். தலையில இருந்து போகாம என்ன பண்ணுவாங்க? கால் பாதத்திலிருந்து தேய்ச்சிட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் கையில் எடுத்துக்குவாங்க, கையை வந்து தேய்ச்சிப்பாங்க, அதற்கப்புறம் காலில் தேய்ச்சி விட ஆரம்பிச்சுட்டு அப்படியே மேல் நோக்கி வருவாங்க. இந்த மாதிரி பழமையான விஷயங்கள் எல்லாமே எப்படி இருந்து பண்ணாங்க அப்படின்னா, இந்த கால் பாதத்திலையும் அதே சமயத்துல கையிலையும். இப்போ உதாரணத்துக்கு தண்ணியிலேயே ஒருவேளை விஷம் கலந்திருந்தாலும் கூட, தண்ணியில நீங்க குளிக்கக்கூடிய தண்ணியில ஒருவேளை விஷம் கலந்திருந்தால் உங்களுடைய கால் பாதத்திலிருந்து நீங்க குளிக்கிறீங்க அப்படின்னா உங்க தலைக்கு போகாத வரைக்கும் அது என்ன பண்ணும்? ஒன்னும் பண்ணாது. சரியா? ஒருவேளை அது கடினமான விஷமாக இருந்தாலும் கூட, சாதாரண விஷயம் அல்ல நான் சொல்றது, கடினமான விஷமா இருந்தால் நீங்க காலை இறக்கும் போதே என்ன பண்ணிடுறது? சில அறிகுறி காமிச்சு கொடுத்துரும். மேல் நோக்கி நீங்க போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இதுவே மேல் நோக்கி போனீங்க அப்படின்னா என்ன பண்ணும்? இறந்துருவோம். விஷம் கூட தலைக்கு ஏறினாதான் செத்து போவோம். ஒன்னும் இல்ல, காய்ச்சல், காய்ச்சல் கூட தலைக்கு ஏறினா என்ன பண்ணுவோம்? இறந்து போயிடுவோம். அதனாலதான் என்ன பண்றாங்க? காய்ச்சல் வந்தா பச்சை தண்ணிய டவல்ல நினைச்சு 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 அடிக்கொருக்கா போட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த இடம் சூடு ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. விஷம் தலைக்கு ஏறக்கூடாது, விஷம் எப்பொழுதுமே தலைக்கு ஏறக்கூடாது. அப்போ ஒரு குளிக்கக்கூடிய தண்ணியாகட்டும், இல்ல மருந்து பொருளாகட்டும், அல்லது உங்களுக்கு ஒவ்வாமை தரக்கூடிய எந்த ஒரு பொருளாக நீங்க நினைத்தாலும் கூட முதல்ல டெஸ்ட் பண்றது எந்த இடமா இருக்கலாம்? கையினுடைய உள்ளங்கை பகுதியும் அதே சமயத்துல காலினுடைய பாத பகுதியும். அப்படி பண்ணா வரக்கூடிய பெரும் எந்த ஆபத்தா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சொல்லி வச்சாங்க. ஸோ குளியல் அப்ப எப்படி இருந்து பண்ணணும்? பாதத்திலிருந்து பண்றது தான் சரியான முறை. மழை நீர் அல்ல, மழைநீர் விட்டுருங்க. சரியா? மழைநீரை தவிர்த்து மற்ற நீர் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நீர் எப்பொழுதுமே பூமியினுடைய கீழ்பார்த்து தான் விழுகும். நெருப்பு எப்பொழுதுமே மேல் பார்த்து தான் எரியும். அப்ப நெருப்பினுடைய தத்துவம் மேல், நீரினுடைய தத்துவம் கீழ். அப்ப கீழிருந்து தான் நம்ம என்ன பண்ணணும்? மேல கொண்டு வரணும். ஆக மொத்தத்துல பாதத்தினுடைய பகுதியிலிருந்து என்ன பண்ணணும்? குளிக்கக்கூடிய தன்மையை நம்ம ஏற்படுத்தணும். முதல்ல குளிக்க போறதுன்னா பாதத்தை நினைக்கணும். பாதத்தை நினைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி அப்படியே மேலேற்றணும். அதுதான் சரியான முறை. ஏன்னா இது மருத்துவத்தினுடைய முறை. மருத்துவத்துல நமக்கு ஒவ்வாமை தரக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பாதமும் நம்முடைய கை உள்ளங்கை பகுதியும் காட்டி கொடுத்து விடும். ஒருவேளை உள்ளங்கை பகுதியே சூடு தாங்க முடியல அப்படின்னா அந்த சூட்டை கொண்டு வந்து நீங்க இங்க ஸ்கின்ல வச்சீங்கன்னா ஸ்கின் என்ன ஆயிரும்? அவ்வளவுதான், ஃபுல் டேமேஜ். நம்ம காலினுடைய சூடே தாங்க முடியல அப்படின்னா, இன்னும் இந்த கேரளா மருத்துவ முறைகள் எல்லாம் இந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பதில்ல, மருத்துவ முறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இளக்கிளி அந்த மாதிரி மருத்துவம் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஒத்தடம் சொல்றாங்கல்ல, ஒத்தடம் கொடுப்பாங்கல்ல, சூடா உப்பு போட்டு கொடுப்பாங்க,
மூலிகை வச்சு கொடுப்பாங்க, அரிசி வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒத்தரம் கொடுக்கும்போது கூட கால் பகுதி ஃபர்ஸ்ட் தாங்குதான் தான் பார்ப்பாங்க. அதாவது நம்மளுடைய பாதப்பகுதி தாங்குதான் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க, மேல் நோக்கி வருவாங்க. ஏன்னா கால் பாதமும் கையினுடைய உள்ளங்கை பகுதியும் சற்று வித்தியாசமானது. அந்த இடத்துல தாங்குச்சு அப்படின்னா உடம்பு தாங்கும், அந்த இடத்துல தாங்கல அப்படின்னா உடம்பு தாங்கவே தாங்காது.